பொதுவாகவே இன்னைக்கு நாட்டு நிலைமை என்ன? இன்னைக்கு யாரோ இந்த தேர்தல் வந்தா போதுங்க, அவன் ரோட்டில் வந்துடுறான், அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான். எங்களுக்கு கட்டளை இட்டுட்டாங்க தலைமையிலேருந்து. என்ன கட்டளை தெரியுமா? நாங்கள்லாம் அமைச்சிருங்களாம். யார் அமைச்சர்? நீங்களும் அமைச்சர், நானும் அமைச்சர் தான். நாங்கள் மட்டும் அவங்களுக்கு பதிலே பேசக்கூடாதான். எங்களுக்கு நிஜமாக அந்த கட்டளை நேற்றோட வாட்ஸ்அப்பில் போட்டுட்டாங்க. நாங்கள் எதுக்குமா அவங்களுக்கு பதில் அவன் எதிரும் ஒன்றா பேசிட்டு போவோம், நாங்கள் பேசலை. அது கூட ஒரு கரெக்ட் தான். தெருவில் நாய் கொலிக்குது, அது பின்னால் போக முடியும், நம்ம போக முடியுமா? இல்லை. அதே மாதிரி எந்த துறை எடுத்துங்க, மகத்தான திட்டங்கள் இது வரைக்கும் இல்லாததுக்கு நெஸ்வாலிக்கு அவ்வளோ பண்ணிக்க சொல்ல நேரம் இல்லை, அண்ணன் பேசணும். இருந்தாலும் அதுக்கு தான் நான் சொல்கிறது, யாரோ வந்து என்னென்னவோ பேசுகிறேன், ஒன்றுத்துக்கு வேலைக்காக யாரும் நம்ம முதலமைச்சர் தொட்டி விட பார்க்க முடியாது. காரணம் மக்கள் மத்தியில் அவர் செய்கிறது. இப்போ எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் எப்படி மக்கள் மத்தியில் மனசு பட்டார்? அது நடிச்சு அந்த நடிப்பிலேயே காட்டினார். நல்லவராக இருக்கும் எல்லாம் காட்டி அந்த உள்ளத்தில் உள்ளாக்கிட்டார். அவர் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் ஒன்றும் பண்ணல. ஆனால் தலைவர் வந்த பிறகு, ஒரு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் தாண்டிட்டார். இவர் இந்த திட்டம், அது மகளிருக்கு மகத்தான திட்டங்கள் ஒன்றொன்று அவங்க பேரில் தான் திட்டங்கள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். நாங்கள் நம்மளும் கூட கேட்டாங்க, என்ன நாம் குடும்ப தலைவன் எங்களுக்கு கொடுக்காதே உங்களுக்கு கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு தெரியும் கலைஞர் எப்படியோ தளபதி அப்படி தான். எங்ககிட்ட கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும். அதனால் தாய்மார்கள் கிட்ட கொடுத்தா அந்த பணம் ஒரு நயா பைசாவோட வீணாகாது. அது அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேரும். அதுக்கு தான் எந்த திட்டம் ஒன்றும் இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண 1% கம்மி அவங்களுக்கு. பாருங்க, அந்த மாதிரி மகத்தான திட்டங்கள் யாரும் நம்ம முதலமைச்சர் யார் என்ன பேசினாலும் தொட முடியாது. உறுதி 2026 நம்ம முதலமைச்சர் 2வது வாட்டி முதலமைச்சர் ஆவது உறுதி. அதுலேருந்து அவர் 200க்கு மேலே வெல்லும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஒன்று தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை, வேற ஒன்றும் கிடையாது. யார் என்னன்னா பேசின்னு போடுறோம், கிட்டூட வர முடியாது, யாரும் தலைவர் தொட்டு கூட பார்க்க முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, அது தாய்மார்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று. தமிழ்நாடு முழுதும் சொல்கிறேன், நான் ப்ராக்டிக்கல் மேன். என்னை பொறுத்து உங்களுக்கு தெரியும், நான் உண்மை பேசுவேன், ப்ராக்டிக்கலாக பேசுவேன். ஒற்றுமை தேவை, நம்ம ஒற்றுமை தேவை. நமக்குள்ள யாரும் குறை சொல்லக்கூடாது. நம்ம ஒற்றுமையாக இருந்தால் யாராலும் நம்மளை வெல்ல முடியாது. இந்த திமுகன்றது அந்த மாதிரி. அதனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கலைஞர் நினைவும் பெரியார் நினைவும் அண்ணா நினைவும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம் முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு நாயக்கனை 2024 முதலமைச்சராக்கி அவர் நினைக்கிற மாதிரி 200க்கும் மேலே வெற்றி பெறுவோம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, நன்றி, வணக்கம்.